learn a new topic, antibiotic resistance. It is hard to imagine that our grandparents and great grandparents lived in a world without antibiotic medicine. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை கேட்டு பாருங்க. அந்த காலத்தில் நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலும் போனதில்லை, அந்த காலத்தில் எந்த ஒரு மெடிசனும் எடுத்துக்கிட்டதில்லை, உணவே மருந்தாக இருந்தோம், வீட்டு வைத்தியம் பார்த்து ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்னு நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் என்னது, தொட்டத்துக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஹாஸ்பிட்டல் போகிறது தப்பு இல்லை, நம்மளே டாக்டர் ஆகிறது தான் தப்பு. என்ன எடுத்துக்கிறோம், நம்மளே நமக்கு டாக்டர் ஆகி ஓகே தலைவலிக்குதா குரோசின், அந்த மெடிக்கல் ஷாப் வருமா வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி தலைவலிக்குது எனக்கு ஒரு மெடிசன் கொடுங்க, இந்த மாதிரி நம்மளே வாங்கி சாப்பிட்டுடுறோம். அந்த மெடிசன் ஷாப்பில் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் அதிகமாக ஆன்டிபயோட்டிக்கை ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா ஆகும், அந்த ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்பொழுது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா உருவாயிடும். அப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா உருவாயிடுச்சுன்னா எந்த ஆன்டிபயோட்டிக் போட்டாலுமே கியூர் ஆகாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Antibiotics are becoming ever less effective because bacteria can evolve withstand their effect. This process is called it as antibiotic resistance. So what is the purpose of antibiotic? It is essential for life-saving treatment. But if the bacteria become antibiotic resistant bacteria, there is a risk of losing this medication. It is estimated that antibiotic resistant infection could cause 10 million deaths a year globally by 2050, which is more than the current annual worldwide death from cancer. What are antimicrobials? Antimicrobials are 4 groups நம்ம சொல்லலாம். 4 type of medicine பிரிக்கலாம். That kill microbes or stop their growth. Antibiotics are used to treat bacterial infection such as strep throat, urinary tract infection. Antivirals are used to cure illness caused by viruses such as influenza and HIV. Antifungals are used against infection caused by fungi such as yeast infection. Antiparasitics are used against parasites such as pinworm. So these are the 4 antimicrobials are there. Antimicrobials are group of medicine. அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் ஆன்டிபயோட்டிக். வைரல் இல்னஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் ஆன்டிவைரல் ட்ரக். ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் ஆன்டிஃபங்கல் ட்ரக். அதே மாதிரி பின்வார்முக்கு பாரசைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெடிசன் ஆன்டி பாரசிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். unnecessary use of antibiotic. What is considered unnecessary use of antibiotic? Taking or being prescribed antibiotic for infection caused by virus. வைரஸ்க்குலாம் நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்போது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஆன்டிபயோட்டிக் எதுக்காக எடுத்துப்போம், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்காக எடுத்துப்போம். ஒரு காமன் கோல்டுக்காக நம்ம இந்த ஆன்டிபயோட்டிக்கை எடுக்கும்பொழுது இந்த ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவையும் அழிச்சிரும். அப்போ நம்ம பாடிக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா இயற்கையிலேயே இருக்கும். அப்போ அந்த ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா என்ன பண்ண ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா தன்னோட பாப்புலேஷனை பெருக்கிக்கும். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாவோட ஸ்பேஸ்லாம் யாருக்கு போயிடும், இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா தன்னோட ஜீனை பக்கத்தில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாவுக்கும் அனுப்பிவிடும். அப்போ என்னாகும், பாப்புலேஷன் ஃபுல்லாக ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவாக மாறிடும். ஸோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவுக்கு எந்த ஆன்டிபயோட்டிக் போட்டாலுமே ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா ஸ்டார்ட் டு ஸ்ப்ரெட் வித்தவுட் எனி ப்ராப்பர் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இது ஒரு லைஃப் த்ரெட்டனிங் ப்ராசஸாக இருக்குது. டேக்கிங் ஆர் பீயிங் ப்ரிஸ்கிரைப்ட் ஆன்டிபயோட்டிக் ஃபார் இன்ஃபெக்ஷன் காஸ்ட் பை அ வைரஸ். பீயிங் ப்ரிஸ்கிரைப்ட் த ராங் டைப், டோஸ் ஆர் டியூரேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக். Taking antibiotic in ways other than how they were prescribed. டாக்டர் கொடுக்கும்போது நமக்கு சொல்லுவாங்க பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் நம்ம கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணலனா கண்டிப்பாக அந்த ஆன்டிபயோட்டிக் ஒர்க் ஆகாது. டேக்கிங் லெஃப்ட் ஓவர் ஆன்டிபயோட்டிக்ஸ் வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆர் யூசிங் சம் ஒன் எல்ஸ் ஆன்டிபயோட்டிக். இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தங்களுக்கு ஃபீவர் இருக்குது, அதே மாதிரி நம்ம சிம்டம்ஸ் இருந்தால் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண அதே ஆன்டிபயோட்டிக்கை நம்ம எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா நம்ம உடம்புல உருவாயிடும். The discovery of antibiotic and other antimicrobial drugs considered one of the most important achievement in medical history. இந்த மெடிக்கல் ஹிஸ்டரியில் ஒரு இம்பார்ட்டன்ட் அச்சீவ்மெண்ட் எது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஏஜ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் அப்படின்றாங்க. பிட்வீன் த இயர் ஆஃப் 1938 1952
because biggest decline in death from infectious diseases occur in the particular period. இந்த பர்டிகுலர் பீரியட்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ரொம்ப ஃபெமிலியாக இருந்தது, நிறைய இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னால வரக்கூடிய டெத் ரேட் கம்மியாச்சு. The way antibiotic kill or stop the growth of bacteria depends on the drug. While no antibiotic can cure every infection, many antibiotic are multi-purpose. அதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் நிறைய மைக்ரோபை நிறைய பாக்டீரியாவை எதிர்த்து போராடி அதை கில் பண்ணுச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக். நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் அதுக்கு கான்ட்ராஸ்ட் selectively attacks the bacteria. So what is broad spectrum antibiotic? Broad spectrum antibiotic can kill different type of bacteria. In contrast to more selective bacteria can targeted by narrow spectrum antibiotic. Broad spectrum antibiotic, narrow spectrum antibiotic. டாக்டர் எதை பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக். ஏஎம்எஸ் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் தான் எல்லாத்தையுமே கில் பண்ணுது, எந்த டைப் ஆஃப் பாக்டீரியாவாக இருந்தாலும் கில் பண்ணுது, அதை ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் நம்ம லூஸ் பண்ணிடுவோம் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் இருந்தால். நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்காக இருந்துச்சுன்னா டாக்டர் எந்த பாக்டீரியா நமக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, ஓகே, எந்த அளவுக்கு அந்த சிம்டம் இருக்கு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் target only a selective microbe. Antibiotics are double-edged sword. ரெட்டை முனை உள்ள கத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா because they not only kill the bacteria causing the infection but also destroy the innocent bacterial world in our body. Antibiotics are just like any other medication, and while other offer tremendous benefits, they also carry a small risk of allergic reaction. ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்போது எப்படி நமக்கு நோய் குணமாகுதோ அதே மாதிரி சில சைடு எஃபெக்ட்ஸ் ரிஸ்க் இருக்கு. எக்ஸாம்பிள், a recognized side effect of amoxicillin antibiotic. It causes body rash that occurs if this antibiotic is given to someone who is suffering from viral infection mononucleosis. மோனோநியூக்ளியோசிஸ் அப்படின்ன கூடிய வைரல் இன்ஃபெக்ஷனில் இருக்கவங்களுக்கு போய் அமாக்சிலின்ற ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா அவங்க பாடி ஃபுல்லாக ரேஷாக வரும். ஸோ ஆன்டிபயோட்டிக் பெனிஃபிட்டாகவும் இருக்குது, சம்டைம்ஸ் கரெக்டாக நம்ம எடுத்துக்கலன்னா சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. த எமர்ஜென்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். லைக் ஆல் லிவிங் திங்ஸ் ஆன் எர்த், பாக்டீரியா ஆர் கான்ஸ்டன்ட்லி அண்ட் குயிக்லி இவால்விங் இன் ஆர்டர் டு சர்வைவ். மற்ற எல்லா உயிரினங்களும் எப்படி பரிணமிக்குதோ அதே மாதிரி பாக்டீரியா ஃபாஸ்ட்டாக பரிணாமத்தில் இருக்கு, தன்னை பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. சம் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஹாவ் நேச்சுரல் ஜெனட்டிக் கேரக்டர் தட் ப்ரொடெக்டட் தெம் அகேன்ஸ்ட் த ஆன்டி மைக்ரோபியல் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை அதர் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. எல்லா பாக்டீரியாவும் இயற்கையிலேயே அதுக்கு ஒரு நேச்சுரல் ஜெனட்டிக் கேரக்டர் இருக்கு. அந்த ஜெனட்டிக் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை ப்ரொடெக்ட் பண்ணும். எப்படி ப்ரொடெக்ட் பண்ணும்? மற்ற பாக்டீரியா இல்லை மற்ற ஃபங்கை கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஆன்டி மைக்ரோபியல் சப்ஸ்டன்ஸ் கிட்ட இருந்து தன்னை பாதுகாக்கக்கூடிய கெப்பாசிட்டி எல்லா ஸ்ட்ரெயின் ஆஃப் பாக்டீரியாவுக்கும் இருக்கும். ஸோ அந்த காம்படிட்டன்ஸில் அந்த பாக்டீரியா பேட்டிலில் வின் பண்ணலன்னா யார் வின் பண்ணிடுவா? அந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் பவர் வின் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெனிசிலினே எடுத்துக்கலாம். பெனிசிலினில் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் அப்படின்ற பாக்டீரியாவை கல்டிவேட் பண்ணாரு. அப்படி கல்டிவேட் பண்ணும்போது அதை சுற்றி ஒரு கிரீன் மோல்டு ஃபார்ம் ஆகிறத பார்த்தாரு. அந்த ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் பாக்டீரியாவோட க்ரோத் அரெஸ்ட் ஆகிறத பார்த்தாரு. அப்போ அந்த கிரீன் ஃபங்கைலேருந்து, தட் மீன்ஸ் பெனிசிலியம் நொட்டேட்டம்ல இருந்து என்ன டிரைவ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிசிலின் அப்படின்னக்கூடிய ஆன்டிபயோட்டிக்கை டிரைவ் பண்ணாரு. ஸோ ஹியூமன் ஸ்டார்ட் டு லேர்ன் த ஐசோலேஷன் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக். Yes, got it? As we started using more and more antibiotics to fight against the bacterial infection in people and animals, the problem of antibiotic resistance become apparent. Anytime an antibiotic is used, common cold antibiotic, திடீர்னு த்ரோட் இன்ஃபெக்ஷனா ஆன்டிபயோட்டிக், இந்த மாதிரி தொட்டத்துக்குலாம் நம்ம ஆன்டிபயோட்டிக்கை எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வித் த ஜெனட்டிக்கல் ட்ரையர்ஸ் தட் ப்ரொடெக்ட் தெம் அகேன்ஸ்ட் த ஆன்டிபயோட்டிக் வில் சர்வைவ். அந்த ஆன்டிபயோட்டிக் எதிர்த்து போராடக்கூடிய பாக்டீரியா அந்த ஆன்டிபயோட்டிக்கை அடித்து துரத்திட்டு சர்வைவ் ஆகும், மல்டிப்ளை ஆகும்.
while those without this gene இந்த மாதிரி அந்த ரெசிஸ்டன்ட் ஜீன் இல்லாத பாக்டீரியா இறந்து போயிடும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the surviving bacteria, that is antibiotic resistant bacteria, start to multiply very quickly. The next generation of bacteria also carry the resistant gene from this bacteria. ஸோ சில பாக்டீரியாவுக்கு நம்ம பாடியில் இயற்கையாகவே அந்த ஆன்டிபயோட்டிக்கு எதிர்த்து போராடக்கூடிய ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ட் ஜீன் இருந்தால் ஆன்டிபயோட்டிக்கை எதிர்த்து போராடிடும். அப்போ நம்ம உடம்புல தேவையான பாக்டீரியாஸ்லாம் இறந்துருச்சுன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா பெருக ஆரம்பிச்சிடும். மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுக்கும் இந்த ஜெனட்டிக் ட்ரையட்டை ஷேர் பண்ணிக்கும். எப்படி ஷேர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டல் ஜீன் டிரான்ஸ்ஃபர் மூலமாக. ரைட், ஓவர் எ டைம் of population, bacteria are constantly exposed to different antibiotics. அப்போ அந்த பாக்டீரியாவை கில் பண்ணுறன்ற பேர்வழியில் தொடர்ந்து வேற 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 ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கும் பொழுது the bacteria become more and more powerful against the antibiotic. Then the bacteria become powerful bacteria, super bug strain அப்படின்னு சொல்றாங்க. Example, first case of penicillin resistant bacterial infection were observed in the 1955. In the middle of 1950s, 90% tested strains of Staphylococcus aureus were resistant to penicillin. இதில் 1945ல பார்க்கும்போது என்ன உருவாச்சு, Staphylococcus aureus கியூர் பண்ணுறது தான் பெனிசிலின் எடுத்துக்கிட்டோம். ஆனால் அந்த Staphylococcus aureus become antibiotic resistant. அப்போ அந்த பெனிசிலின் போட்டால் கூட என்ன ஆச்சு, அந்த Staphylococcus aureus இறக்கல, அதுக்கு பதிலாக வாழ ஆரம்பிச்சது. ஸோ இதை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த மிட் 1950s 90% tested Staphylococcus aureus can survive happily after taking the antibiotic also. Right? How does antibiotic resistance occur? See to the picture. Some bacteria in the human body are drug resistant. நம்ம பாடியில், ஹியூமன் பாடியில் சில பாக்டீரியா ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவாக இருக்கும். Antibiotics kill bacteria but not those resistant one. ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கும் பொழுது மற்ற எல்லா பாக்டீரியாவும் சாகடிக்கும். ஆனால் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்கை எதிர்க்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு, இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியாவுக்கு இருக்கு. ஸோ அப்போ அந்த ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா they have more space to multiply. அப்போ மற்ற பாக்டீரியாலாம் இடத்த காலி பண்ணும்போது, அழிஞ்சு போகும்போது அந்த இடத்த யார் அதிகமாக ஆக்குபை பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா ஆக்குபை பண்ணிப்பாங்க. Then bacteria can even transfer the drug resistance gene to other bacteria too. மற்ற பாக்டீரியாக்கும் தன்னோட ட்ரக் ரெசிஸ்டன்ட் ஜீனை டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா பரவுறது. ஸோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவுக்கு மெடிசின் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். 6 major causes of antibiotic. Over prescription of antibiotic. Patients not finishing the entire antibiotic course. ஒரு 2 தடவை போட்டு 2 நாளே ஐ எம் ஃபீலிங் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறது. டாக்டர் 5 days அந்த ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்கன்னா the patient have to take and complete the 5 days dosage. Over use of antibiotic in livestock and fish farming. ஃபிஷ் ஃபார்மிங்லேயும் லைஃப் ஸ்டாக்லேயும் கால்நடைகளை கூட்டமாக வளர்ப்பாங்க. கூட்டமாக வளர்க்கும்பொழுது அதில் எந்த ஒரு ஜெர்ம்ஸும் வரக்கூடாது, எந்த ஒரு கிருமியும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஆன்டிபயோட்டிக்கை ரீசனே இல்லாமல் முன்னாடி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டால் கூட ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா இந்த பவுல்ட்ரி ஃபார்மிங்லேருந்து இல்லை லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஹியூமன் பாப்புலேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. புவர் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் இன் ஹெல்த் கேர் செட்டிங்ஸ், புவர் ஹைஜீன் அண்ட் சானிடேஷன், ஆப்சன்ஸ் ஆஃப் நியூ antibiotics being discovered. இந்த மாதிரி புது புது அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவை வரும்பொழுது அதுக்கு ட்ரக் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். டூ அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் அ ஆன்டிபயோட்டிக். Do not use antibiotic to treat viral infections such as influenza, common cold, runny nose or sore throat. Ask your doctor for other ways to feel better without antibiotic. Use antibiotics only within a doctor prescription. When you are prescribed antibiotic, take the full prescription even if you feel better. That ensure the members of your family also do the same. Never share antibiotic with others or use leftover prescription. இப்போ ஒரு வாட்டி ஸ்டமக் அப்செட் ஆகுது, நீங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறீங்க, அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதே ஆன்டிபயோட்டிக் நம்ம எடுத்துக்க முடியாது.
ஏன்னா நம்ம டாக்டர் கிடையாது, நமக்கு என்ன டயக்னோசிஸ் இருக்குது, எந்த மாதிரியான பாக்டீரியா செகண்ட் டைம் வருதுன்னு பார்க்கறதுக்கு. ஸோ யூ ஹாவ் டு கெட் த advice from the healthcare professional. Remember, each time you take an antibiotic when it is not necessary. The effectiveness of the antibiotic decreases. It might not work next time really you need it. நீங்கள் தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக்கை போடும்பொழுது நெக்ஸ்ட் டைம் உண்மையாக நீங்கள் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா கூட என்ன ஆகாது, அது ஒர்க் ஆகாது. ரைட்? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவை நம்ம வின் பண்ணோன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்மளே டாக்டராக மாறக்கூடாது. தேங்க்யூ சில்ட்ரன்.